ஆச்சாரியால் ஒரு அவதாரம். அது யாருடைய அவதாரம்? பரமேஸ்வருடைய அவதாரம். பொதுவாக பெருமாளுடைய அவதாரம் நாம பார்த்துட்டு இருக்கோம். தசாவதாரம் நிறைய பார்க்கிறோம். அதுல ஏதோ வரார், ஒவ்வொரு விஷயத்த பண்ற. பிரகலாத வருதுல வர, ஒவ்வொரு தானம்னா என்ன, கொடுக்கிறது தன்னுடைய வசதியை சொல்றதுக்காக வர, பலவிதமான அவதாரங்கள் வர. இந்த சிவபெருமானும் ஒரு அவதாரம் எடுத்து வந்ததுதான் இந்த ஆச்சாரியாளுடைய அவதாரம். ஒரு 5 பேர் ஏதோ லோகத்துக்கு விரோதமா நடந்துக்கிறார், இல்ல ஒரு 10 பேர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கான்னா அப்போ பகவானுடைய நிர்ணயம் ஒரு விதமா இருக்கு. பகவான் பொதுவா அவர் சிவனும் பெருமானும். மனசே பொதுவாக பரவலாக குழம்பி இருக்கும் பொழுது, ஜனங்களுடைய மனசே பரவலாக குழம்பி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றது? ஜனங்கள்னா அவருக்கு பிரியமாச்சே, ஜனங்களை காப்பாற்றணும், பக்த வத்சலர். அப்ப என்ன பண்றது? அதுதான் பார்த்தார். முதல்ல புத்தியின மூலமாகத்தானே இவர் வழி மாறி போயிருக்கார். அந்த புத்தியை சரி பண்ணணும்னு சொன்னா உபதேசம் மூலமாகத்தான் இந்த புத்தியை சரி பண்ண முடியும். ஆக வேதங்கள் தேவையில்லை, கோவில்கள் தேவையா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்த பொழுது இந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், இந்த சிராத்தம், இன்னும் பல விஷயங்கள், பூஜைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தபோது வேதத்தை பற்றியும் வேதத்தினுடைய அர்த்தங்களை பற்றியும் வேத விகிதமான கர்மாக்களை பற்றியும் ஒரு சந்தேகமும் பிரமமும் இருந்த சமயத்துல, சூன்யவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல ஆச்சாரியார் அவதாரம் பண்ணி இந்த வேதங்களை காப்பாற்றணும், வேதத்துக்கு சரியான அர்த்தத்தை சொல்லணும். அவளுக்கு தோணின அர்த்தத்தை எல்லாத்தையும் வேதத்தின் பேர்ல சேர்த்து, ஏன்னா வேதம்னு சொன்னா கௌரவம் இருக்கு, வேதம்னு சொன்னா ஒரு மதிப்பு இருக்கு. அதனால தான் நினைக்கிற அபிப்பிராயத்தை வேதத்தோட சேர்த்துட்டா இந்த பிராண்டில் அது வந்துடும் சொன்னா அப்படிதான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த போது வேதத்தையும் வேதத்தினுடைய அர்த்தத்தையும் சரியாக சொல்லணும்ட்டு ஆச்சாரியால் இந்த அவதாரம் எடுத்து காலடியில மறந்து இந்த தேசம் முழுக்கவும் சஞ்சாரம் பண்ணி பிரதானமான விஷயத்துல ஜனங்களுடைய யோசனை சரியாக இருக்குமானால் மற்ற விஷயங்கள்லாம் சுலபமா நடக்கும். வேதத்தையே நம்பல, வேதத்தினுடைய அர்த்தத்தையே சரியா புரிஞ்சுக்கலன்னா அது கண்ணாடி மாறி போயிடுச்சுன்னா பார்க்குற பார்வை எல்லாமே தப்பா இருக்கும். அதனால இந்த வேதத்தின் மூலமாக லோகத்தை பார்க்கணும். வேதத்தின் மூலமாக ஜனங்களுடைய அபிப்பிராயம், பொதுஜன அபிப்பிராயங்கிறது வேதத்தின் மூலமாக வரணும். அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியால் வேதத்தை வச்சுதான் நாம தீர்மானம் பண்ணணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதம் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து மிகார்ஹசி. அதனால் சாஸ்திரம்தான் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நிர்ணாயக்கம், டிசைட் பண்ணக்கூடியது சாஸ்திரத்தை வச்சு. ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னா யாராவது ஆத்து பெரிய மனுஷாலை வச்சு தீர்மானம் பண்றோம். 2-3 அபிப்பிராயங்கள் இருந்ததுன்னா யார் ஆத்து பெரியவாளோ, யாரை நாம கௌரவிக்கிறோமோ, யாரை நாம் நம்புறோமோ, யார் சொன்னதை நாம கேட்கணும்னு வச்சுட்டு இருக்கோமோ அவ சொன்னதை வச்சு நாம ஒரு தீர்மானத்துக்கு வரோம். அந்த மாதிரி லோகத்துல ஒரு குழப்பம்னு வரும் பொழுது நாம தீர்மானத்துக்கு வரணும்னு சொன்னா அது வேதத்தினுடைய அடிப்படையில நாம தீர்மானத்துக்கு வரணும், சாஸ்திரங்களுடைய அடிப்படையில நாம தீர்மானத்துக்கு வரணும். அப்படிங்கிறதுனால ஆச்சாரியார் இந்த சாஸ்திரங்களை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதாக பரமேஸ்வர அவதாரமாக ஆச்சாரியார் சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. ஆச்சாரியால் என்ன வழியில சொன்னாலும் அந்த வழியில போய் வேத சாஸ்திரங்களை தெரிஞ்சுட்டு அதன் மூலம் சரணாகத வத்சல தத்வநிதி பவசங்கர தேசிக மேஸ்வரணம்ங்கிறத எல்லாரும் மனசுல பார்வதி பதை